பேக் டு மை சேனல். ஸோ நம்ம தெரியல பார்த்தீங்கன்னா எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டருக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து கால் லெட்டர் பேட்சாக வந்து போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த கால் லெட்டர் வந்து இன்றைக்கும் நிறைய பேருக்கு ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து வியூ பண்ணி பார்க்க முடிஞ்சது. ஸோ இன்றைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி எனக்கு லெட்டர் வந்திருக்கு சார். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு லெட்டர் வரல அப்படின்ற எதிர்பார்த்துட்டு நேரத்தில் 28 மார்க்கு 30 மார்க்குக்கெலாம் கூட இப்போ வந்து சிவிக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து வந்து டிஎன்எஸ்டிசி சம்மந்தமாக அடுத்த கட்ட அப்டேட் இருந்தாலும் நம்ம சேனலில் வந்து பார்க்கலாம். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதையும் பார்க்கலாம். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் தினக்கூலி ஓட்டுநருடன் நடத்துனர் பணியிடங்களுக்கு 19/11/2023 நடந்த எழுத்துத் தேர்வில் பங்கேற்றிருக்கீங்க. அதில் வந்து கட் ஆஃப் மதிப்பெண்கள் அடிப்படையில் உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட அழைப்புக்கு வந்து கூப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்சனுக்கு வந்து 28ஆம் தேதி. ஸோ என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா இன்னும் 2 நாட்களில் இவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டுநர் நடைமுறை தேர்விற்கு எங்கள் குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்களுடன் கீழ் குறித்துள்ள முகவரியில் சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் முன்பு நேரில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லியிருக்காங்க. கும்மிடிப்பூண்டியில் இந்த இது வந்து நடக்குது உங்களுக்கு. ஸோ அது மாதிரி இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இதுக்காக வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்காக கூப்பிட்ருக்காங்க. தகுதி பொறுத்தளவு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இதில் வந்து நமக்கு ஹெவி டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸ் வந்து கேட்குறாங்க. 18 மாதங்கள் முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்குறாங்க. இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக முடியும். அதே மாதிரி இந்த ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கொண்டு வர வேண்டிய ஆவணங்கள்னு கொடுத்துருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட்டு என்னென்ன லைசன்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்களோ அது எல்லாமே ஒரிஜினல். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன கொடுத்தீங்களோ அது எல்லாத்தையும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு செட்டு ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எடுத்துக்கோங்க. இதுமாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா உங்களை ரெஃபர் பண்ணியிருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இருக்குது அப்படின்னா அதையும் வந்து கையில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பெயர் வில்லையுடன் நேம் பேட்ச் வந்து கூடிய காக்கி சட்டை அணிந்து வரணுன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த காக்கி சட்டை இல்லாமல் அங்கே போக வேணாம். ஸோ இதில் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. உங்கள் லெட்டர்லையும் வந்து இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ காக்கி கலர் சட்டை போட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்ச் உங்கள் நேம் வந்து இருக்கணும் அந்த பேட்சில் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அது ரீசெண்டாக எடுக்கப்பட்ட ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக உமக்கு எவ்வித படிகளும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மற்றும் ஓட்டுநர் நடைமுறை தேர்வுக்கு நேர்காணலில் கலந்து கொள்வதில் தங்களுடைய பணி வழங்குவதற்கான எவ்வித உத்தரவாதமும் அளிக்கப்பட மாட்டாதுன்றதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு லெட்டர் இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனுக்கும் அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ அப்படி வந்து நிறைய பேருக்கு வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பேட்சாக பண்ணுறதுனால ஒரு குறிப்பிட்ட பேட்சுக்கு இவ்வளோ பேர் வந்து அட்டன் பண்ணுறாங்கன்றது நமக்கு ஃபஸ்ட் டேலே தெரிய வரும். வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலே வந்து அப்டேட் பண்ணுறோம். தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஜாப் வேகன்சி கூட அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. முந்தா நாள் கூட வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி மூலிமா வந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஏஇ இந்த மாதிரி டெக்னிக்கல் போஸ்டிங்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வரட்டும். வந்தோடனே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.